Hey everyone, welcome to W2trade தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறோம். கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து இந்த ஜோன் வந்து டேப் அடித்து சோச் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து டிபி பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எக்ஸாக்டாக அதே ஜோன் தான் வந்து டேப் அடித்தோம். ஸோ டேப் அடிச்சுட்டு பட் அந்த ஜோனுக்கு போனோம் அப்படின்னா ஜோனுக்கு வந்து போகலை. ஸோ இங்கிருந்த ரீசெண்டான ஸ்விங் ஹை வந்து வயலட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னா, ஸோ அப்சல்யூட்லி எடுக்க முடியும். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் என்ன பண்ணியிருக்கு, ஆல்ரெடி இருக்க ஜோன் வந்து மிட்டிகேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் ஆல்சோ நமக்கு ஸ்விங் லோ லிக்விடிட்டியும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸோ இது வந்து 50% பாடி கேண்டில் அப்படின் போது 50% ஆல்சோ மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி வியூவில் ஸோ அப்படின்னும் போது நம்ம அக்ரெசிவாக ஸோ W2trade. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் டிபி அப்படின்றது என்ன பண்ணணும், ஸோ டெஃபினட்டாக இதை தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் டிபியாக பண்ணணும். ஓகேங்களா? சரிப்பா, இதுக்கு நான் என்ன கன்ஃபர்மேஷன் வைக்கிறது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டே நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், நமக்கு டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ரேஞ்ச் வந்து நேராக இருக்கும், நாட் தட் மச் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை போலவே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அரைச்சாங்க, மினிமம் ரேஞ்சுக்குள்ளேயே. ஓகேங்களா? ஸோ மினிமம் ரேஞ்ச் தாண்டும் போது மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்ட் எஸ்எம்சிவியில் ஒரு 1:15. ஸோ பட் நம்ம 1:15 வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இன் எக்ஸ்பைரி டே ப்ரீமியம் மெல்ட்டிங்லேருந்து நம்ம எப்படி வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, சேம் கான்செப்டை நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்டை நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக அவனோட பிஇபியை பஞ்ச் அடிக்கிறான். ஓகேங்களா? ஸோ அவனோட பிஇபி 300 கால், அவனோட பிஇபி என்ன அப்படின்னா 233.10 அப்படின்றது பிஇபி. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணியில் பர்ஃபெக்டாக அதில் வந்து பஞ்ச் ஆகுது. ஸோ அங்கேருந்து பர்ஃபார்மர் பிரேக் அவுட்டு. ஸோ அங்கேருந்து 300 வந்து போயிருக்கான், 290 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ அகைன் வந்தோம், அங்கேருந்து ரியாக்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட பர்ஃபார்மர், அந்த பர்ஃபார்மர் மேலேயே அரைச்சி மறுபடியும் இங்கேயும் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, 400 நம்ம புட்டு வந்து எடுப்போம். ஸோ 400 புட், ஸோ எந்த மூவ் ஏறி போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கான் 400 என்ன பண்ணான்னா கரெக்டாக அவனோட பிஇபி 227.20 வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் அடித்து அங்கே வந்து அவனோட பர்ஃபார்மர் உடைக்கிறான். ஸோ அதாவது ஜஸ்ட்டு 2 லைனுக்குள்ளேயே எனக்கு ட்ரேடிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 227.20 அப்படின்றது. ஸோ அகைன் அந்த செல்லிங் வரும்போதும் நமக்கு 24,400 புட் ஆப்ஷன் அவனோட பிஇபி லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இந்த வால் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ டே ஹை வந்து வயலட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டே ஹைக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எஸ்எல் வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு இந்த இடத்துல வந்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஸோ பர்ஃபெக்டாக சப்போர்ட் அடிக்கிறான். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே ஒரு சோச் பார்த்துட்டு நீங்கள் வந்து பை அடிக்கலாம். ஒரு எல்ஸ் வந்து இந்த லோக்கு கீழே ஃபியூ பாயிண்ட்ஸ் எஸ்எல் வந்து நீங்கள் வச்சுட்டு பை அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓகே, இது எப்படி நம்ம இவ்வளோ தூரம் ட்ரைல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, எஸ் டெஃபினட்டாக முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, நமக்கு இந்த ஜோனில் வந்து ப்ரைஸ் வந்து நிற்காது. ஏன் அப்படின்னா, இங்கே 50% ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயாச்சு அஸ் பர் எஸ்எம்சி. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் எங்கே வரணும், மேக்ஸிமம் ரேஞ்சு வரணும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு கீழே இருக்க ஜோன் எது அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த ஜோன் தான் வந்து டேப் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மேக்ஸ் டிபி அப்படின்றது 24,400 தான். ஃபஸ்ட்டு ஹை வரும்போது நமக்கு 95 வந்து கிரியேட் பண்ணோம். செகண்ட் ஹை வரும்போது 96 வந்து கிரியேட் பண்ணிவிட்டு லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு there is no trade அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆஸ் பர் டேட்டா ப்ளஸ் ப்ரீமியம் வந்து மெல்ட்டிங் இருக்குது அப்படின் போது ஸோ ட்ரேடே போடக்கூடாது அப்படின்னு வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ அவனை என்ன பண்ணான், மினிமம் ரேஞ்சுக்குலாம் சுற்றிட்டு இருந்தான். ஒன்ஸ் மேக்ஸிமம் ரேஞ்ச் பிரேக் டவுன் கொடுக்கும்போது, மினிமம் ரேஞ்ச் வந்து பிரேக் டவுன் கொடுக்கும்போது மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்ட் வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதனோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, அவனோட பர்ஃபார்மரை ஸோ எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
ஸோ இப்போது ஏன் ஃபர்தராக இங்கேருந்து லோ வந்து கிரியேட் ஆகலை, இது வந்து லோ வந்து உடையலை அப்படின்னா, ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ஹை வந்து வயலட் ஆகி உடஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இங்கேருந்தே நமக்கு மார்க்கெட் லைக்லி இது ட்ரெண்ட் லைனாக எடுத்து உடைச்சிருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஸ்விங்கில் உடச்சிட்டு கீழே வந்திருக்கலாம். ஸோ உடைக்காததுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஸோ இந்த பர்ஃபார்மர் 2-4 அப்படின்ற பர்ஃபார்மர் லைன் தான். ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஆக்சுவலி நமக்கு அது டைம் ஆகிடுச்சு 15-20 ஓகேங்களா. பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இங்கேயும் வந்து பிரேக் டவுன் ஓகேங்களா. அப்போது ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். அகைன் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சைட்வேஸ். ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் தான் நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அரௌண்ட் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கும்போதும் வந்து சொல்லிடணும். ஸோ ஆஸ் பர் நம்மளோட டூல் படியும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் பொசிஷனுக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரண்ட் எக்ஸ்பைரியில். ஸோ அதுவும் வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டு தான் கீழே தள்ளி இருக்காங்க ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும்னா, இங்கே இருக்க அந்த பர்ஃபார்மரை வச்சு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் 5th மேலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 ஸ்லாட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ உண்மையாகவே வந்து கற்றுக்கிட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.